ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் மலை சவாரி குகை வாழ்க்கை இதை தன்னுடைய பள்ளிக்கூடமாக கொண்ட ஒரு சிறுவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்னதான் குடும்ப பெயர் பேடன் அப்படின்னு இருந்தாலும் அந்த சுட்டியை எல்லாரும் ஸ்டீவ் பவுல் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த 4 வயசுலேயே அதிகாலையில் குதிரையில் கிளம்பிடுவான். கம்பீரமாக ஊரையே சுற்றி வலம் வந்து எல்லாரையும் அதிர வைப்பான். அவனோட அப்பா ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் வரைபடையியல் பேராசிரியராக இருந்தார். ஸ்டீவுக்கு 3 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா திடீர்னு இறந்து போயிட்டார். ஸ்டீவோட 6 சகோதரர்களும் அப்பாவோட துயரம் தாங்காமல் துக்கத்தில் அழுதுட்டு இருந்தபோது ஸ்டீவ் மட்டும் அம்மாவுக்கு உதவியாக ஓடி ஆடி வேலை செஞ்சு எல்லாரையும் வியக்க வச்சான். ஸ்டீவோட தாத்தா வில்லியம் ஹென்ரி ஸ்மித். இவர் பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்தார். ஸ்டீவோட சகோதரர்களை விட தாத்தா தான் அவனுக்கு பெரிய தோஸ்து. ரோஸ் ஹில்ஸ் அப்படிங்கிற பள்ளி ரொம்ப பிரபலம். அங்கே ஸ்டீவ் சேர்க்கப்பட்டான். ஆனால் அவனோட கவனம் எல்லாம் சாகசங்கள் மேலே தான் இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த வனப்பகுதி அவனை ஈர்த்துச்சு. பள்ளியிலேருந்து அடிக்கடி காணாமல் போயிடுவான். காட்டு எலிகள் முயல் குட்டிகளை துரத்திக்கிட்டு போய் பிடிக்கிறது, விலங்குகளோட காலடி தடத்தை மறைஞ்சிருந்து பின்தொடர்றது மாதிரியான விஷயங்களில் சூறப்புலியாக இருந்தான். அவனுடைய 5 வயசுலேயே அடர்ந்த காட்டுக்குள்ளே துணிச்சலோடு போவான். போகிற வழி மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு யுக்தியை கையாண்டான். அங்கே இருக்கிற மரங்கள் மேலெல்லாம் சில சமிகைகளை தனக்கு புரியும்படி வரைஞ்சி வழிகளை அறிஞ்சு வச்சுருந்தான். காட்டின் மீது எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சோ அதே மாதிரி படிப்புலையும் ஸ்டீவ் கில்லாடி. அவனோட பக்கத்து ஊரில் சார்ட்டர் ஹவுஸ் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற பிரம்மாண்ட பள்ளி ஒன்று இருந்துச்சு. அதில் சேர்றதுக்காக ஸ்டீவ் உள்பட பல பேர் அங்கே நுழைவுத் தேர்வு எழுதியிருந்தாங்க. ஸ்டீவ் உதவித்தொகை பெற்று கல்வி கற்கும் தகுதியோடு தேர்ச்சி அடைஞ்சான். அந்த பள்ளியோட கெடுபிடிகளுக்கு மத்தியிலையும் எப்படியாவது சகோதரர்கள் அப்புறம் சகாக்களோடு சேர்ந்து காட்டுக்குள்ளே போயிடுவான். அங்கே கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்றது மாதிரியான விளையாட்டில் அவன் ஈடுபடும்போது அவனுக்கு வயசு 8. ஸ்டீவ் கண்டுபிடிச்ச மற்றொரு விளையாட்டு முகாமிடல். அதாவது காடு, ஆற்றங்கரை, மலையடிவாரம் அப்படின்னு இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கே போய் தங்குறதுக்கு நண்பர்களையும் தேர்வு செய்வான். கூடாரம், மரத்தின் மேலே பரன்கள் அமைக்கிறது, கயிறு ஏணி அப்படின்னு கச்சிதமாக முகாம்கள் அமைக்கிறது அவனுக்கு கைவந்த கலை. தன்னுடைய 9 வயசில் தன்னந்தனியே எங்கே வேணாலும் போகக்கூடிய தைரியசாலியாக இருந்தான். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு ஸ்டீவ் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது சாலையில் ஒரு இராணுவ ஜீப்பும் மோட்டார் பைக்கும் நேருக்கு நேராக மோதிக்கிச்சு. பைக்கில் வந்தவங்கெல்லாம் கீழே விழுந்து ரத்தமும் வலியுமா துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கமாக வந்தவங்க எல்லாரும் கூடி நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஸ்டீவ் ஓடி போய் அவங்கள தூக்கினான். தன்னோட கச்சிஃபால் அடிபட்டவங்களுடைய எலும்பு முறிவுக்கு கட்டு போட்டான். அதன் பிறகு அங்கே வந்த மருத்துவர்கள்லாம் ஸ்டீவினுடைய இந்த செயலை பார்த்து பாராட்டினாங்க. முதலுதவி பற்றி தெரிந்து கொள்ள அவனை தங்களோட இடத்துக்கு வர சொல்லி பயிற்சி தந்தாங்க. அப்போ அவனுக்கு வயசு 10. அந்த வயசில் நீச்சல், படகு போட்டி, குதிரை சவாரி இப்படின்னு எல்லாத்துலேயும் அசத்தினான். படிப்புலையும் பாராட்டு பெற்ற ஸ்டீவ் பவுல் பிற்காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கான குடிம பயிற்சியாக சார்னர் இயக்கத்தை கண்டுபிடிச்சவர். சார்னர் தந்தையாக உயர்ந்தார் பேடன் பவுல். மீண்டும் சந்திப்போம். நன்றி.